தையிட்டியிலே ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற்று ஒரு நிறைவு பெற்ற நேரத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த போராட்டம் 3ஆம் தேதி பெரிய ஒரு மக்கள் போராட்டமாக நடைபெற போறது என்று நாங்கள் சமூக ஊடகங்கள்ல சரி பத்திரிகைகள்ல சரி அறிவித்தல் விட்டதை தொடர்ந்து பல பேர் பல முனைப்புகளை எடுத்திருந்தார்கள் இந்த போராட்டத்தை நீத்து போக செய்யறதுக்கு. அதுல ஒன்று இந்த போலி முகநூல் கணக்குகளை சொல்லலாம், மற்றது திட்டமிட்டு அரசால் இறக்கப்பட்ட அந்த கைக்கூலிகளை சொல்லலாம். அதை அடுத்து அரசாங்க நான் அதை சொல்லலாம தெரியல, ஆனா எங்களை மாவட்ட செயலகத்தால எங்களை காணி உரிமையாளர்கள் கூப்பிட்ட ஒரு கூட்டம் நடந்தது. இதுவரை காலம் நாங்க 36 மாதமா போராடைகளை மாவட்ட செயலகம் எங்களை கூப்பிட இல்லை. ஆனா நாங்க இறுதியாக நடத்தியிருந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்ந்து மாவட்ட செயலகங்களை அவசரமாக அழைத்து சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட போது எம்மால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் எதுவுமே கருத்தில் கொள்ளப்படாது. அவர்களால் ஒரு திட்ட வரைவு ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களை ஆமோதிக்க வைத்தனர். அந்த நேரம் கூட அதுவுமே ஒரு இறுதி திட்டமாக அல்லாது அந்த விகாரா சம்பந்தப்பட்ட இந்த பௌத்த துறவி என்று நான் அவரை சொல்றது இந்த இடத்துல பொருத்தம் இல்லை என்று நினைக்கிறேன். துறவி என்று சொன்னா உண்மையா அந்த மண் மீதோ பெண் மீதோ பொன் மீதோ எதுவும் மீதுமே ஆசை இல்லாத ஒரு அன்பு பண்பு எல்லாத்திலையும் இருக்கிற ஒரு ஆள் தான் துறவி என்று சொல்லலாம். ஆகவே அந்த துறவி என்ற வார்த்தையை நாங்க விடுவோம். அந்த விகாராதிபதியிட்ட சம்மதம் எடுக்க வேணும். அவர் அவற்ற மேலிடத்துல அவற்ற பொறுப்பான சங்கங்கள்ல சம்மதம் எடுத்துதான் இந்த காணிகளை விடுவிக்க முடியும் என்று சொல்லி கூறப்பட்ட நிலையில அவர்கள் இந்த காணி உரிமையாளர்கள் கச்சேரிக்கு வெளியில அடுத்த நிமிடமே ஒரு அறிக்கை மாவட்ட செயலக முகநூல் முகநூல்ல போடப்படுகிறது. காணி உரிமையாளருடன் இணக்கம் பகுதியாக காணிகள் விடுவிக்கிறதுக்கு தீர்மானம் எட்டப்பட்டது. காணி உரிமையாளர்கள் சம்மதம் தெரிவித்தாங்க. இது ஒரு பெரிய ஒரு இதாத்தான் நாங்க யோசிக்கிறோம் இந்த போராட்டத்தை நீத்து போக செய்யறதுக்காக. ஏனென்றால் இன்றைக்கு பல பேர் என்னோட உரையாடினர்கள் கூறியிருந்தார்கள், நிறைய பேர் வருவதற்கு தயாராக இருந்த நிலையில் இந்த செய்தித்தாள்களில் இந்த தகவலானது அந்த தையட்டில பிரச்சனை அனைத்தும் முடிக்கப்பட்டு விட்டன என்ற ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது வெளியுலகில். அதால எத்தனையோ பேர் உண்மையா நம்பி இருக்கிறாங்க அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. இப்படி கன பேர் அந்த முதலாவது அந்த சட்டத்துக்கு போயிலே கேஸ் போடல, உறுதி இருந்தா கேஸ் போடலாம் தானே என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் நாங்க நிறைய தரம் அதுக்குரிய விளக்கங்கள் சொல்லிட்டோமே. நாங்கள் சட்டத்தை நாடையிலே எங்களுக்கு சட்டத்துல நம்பிக்கை இல்லை, அதுக்குரிய ஸ்பெஷலா அவங்க அரசியலமைப்பு சட்டத்துல என்னென்ன உறுப்புரிமைகள் இருக்குன்னு சொல்லி விளக்கங்கள் நாங்க நிறைய இடத்துல கொடுத்தும் அவர்களுக்கு அது விளங்குவதற்கான மனோநிலைகள் இல்லையோ அல்லது அதுக்குரிய அறிவு மட்டங்கள் போதாதோ எனக்கு தெரியவில்லை. மெத்த படித்தவர்கள் கன பேர் தான் இவ்வாறான கேள்விகளை